சித்ராமா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இந்த கேஸ்ல இருந்து நீ ரிலீஸ் ஆயிடுவ. ஒரு வாரம் விரதம் இருந்து நாங்க இதுக்காக எல்லாரும் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கோம். ஐயோ மாமா, எதுக்கு இதெல்லாம்? அத்தைக்கு வர உடம்பு சரியில்லை. நீங்க எதுக்கு இங்க இருந்துகிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்கலாமே. பரவாயில்ல பவி, அதான் நந்து அங்க இருக்கான்ல. ஆமாமா, தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க இங்கேதான் இருப்போம். பேசிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். நீ போமா பவி. பவித்ரா, பவித்ரா, பவித்ரா. இந்த வழக்கோட விசாரணை எல்லாமே போன இயரிங்லேயே முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப தீர்ப்பு சொல்றது மட்டும்தான் பாக்கி. இதை தாண்டி குற்றம் சாட்டப்பட்ட பவித்ரா தரப்புல இருந்து வேற ஏதாவது எவிடன்ஸ் சப்மிட் பண்றீங்களா? இல்லை யுவர் ஆனர். அரசு தரப்பு வக்கீல் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எதுவும் இல்லை யுவர் ஆனர். எங்க சைட்ல எல்லா சாட்சியும் ஆல்ரெடி கோர்ட்ல சொல்லியாச்சு. இப்படி ஒரு கொலை செஞ்சதுக்காக குற்றம் சாட்டப்பட்ட இந்த பவித்ராவுக்கு அதிகபட்ச தண்டனைய இந்த கோர்ட் தர வேண்டும். அது மட்டும்தான் எங்களுடைய சார்பில் கேட்கப்படுது யுவர் ஆனர். என்னாச்சு அர்ஜுனுக்கு? எப்படியாவது ஜேபிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லிருந்தோம், இன்னும் வரல.